Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Arsalahu rabbuhu bil haqqi mubashiran wa nadhira wa da'iyan ila Allahi bi idnihi wa sirajan munira. Amma ba'd. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا إن الشيطان للإنسان عدو مبين. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من ستر مسلما ستره الله يوم القيامة أو كما قال صلى الله عليه وسلم. நம்மை எல்லாம் முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாம் அல்லாஹ்விற்கு கோடான கோடி புகழ். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை வலுவாது நடுவாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சுஹதாக்கள், உலகம் முழுக்க நிறைந்திருக்கிற இறைநேச செல்வர்கள், வருகை தந்திருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நடவட்டுமாக. ஆமீன். அன்பு குறித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டம் இருக்கிறதே, நாகரிகம் என்கிற பெயரில், நவீனம் என்கிற பெயரில் எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் வெளிப்படுத்தி வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது. நான் ரொம்ப ஃப்ராங்கா தான் இருப்பேன், நான் ரொம்ப ஓப்பன் டைப்பு, நான் எதையும் வெளிப்படையா சொல்லக்கூடிய ஆளு, என் மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேன் என்கிற அடிப்படையில் எதை பிறரிடத்திலே மறைக்க வேண்டும், எதை பிறரிடத்தில் மறைக்க கூடாது என்று தெரியாத ஒரு சமூகத்தில், ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, எல்லா விஷயங்களையும் எல்லாரிடத்திலும் சொல்லிவிட முடியாது, வெளிப்படுத்திவிட முடியாது. மார்க்கம் சில விஷயங்களை நீங்கள் மறைத்து பழகுங்கள் என்று சொல்லுகிறது, சில விஷயங்களை நீங்கள் மறையுங்கள் என்று மார்க்கம் வழிகாட்டுகிறது. குறிப்பாக ஒரு 5 விஷயங்கள், 5 விஷயங்களை ஒரு முஸ்லிம் வெளிப்படுத்தாது அதை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. என்ன மறைக்க வேண்டிய அந்த 5 விஷயங்கள் என்பதை இன்றைய ஜும்மாவிலே விரிவாக பார்க்க இருக்கிறோம். மறைக்க வேண்டிய முதலாவது விஷயம், மறைக்க வேண்டிய விஷயங்களில் முதலாவது பிறருடைய குறைகள். பிறருடைய குறைகளை மறைத்து பழகுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறது. இதை கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்தித்தால், அதாவது பிறருடைய குறைகளை எந்த அளவிற்கு மறைக்க வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த ஒருவரை பற்றி இப்படி சொல்லுவார்கள்: மரணித்த ஒருவருடைய குறைகளை வெளியே சொல்வதால் மரணித்தவருக்கு எந்த தீங்கும் ஏற்பட போவதில்லை. அப்படிதானே? ஒருவர் மரணித்து விட்டார், உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார், அவரை பற்றி உண்டான குறைகளை நாம் பேசுவதால் அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என்றால் கிடையாது. அவருக்கும் உலகத்திற்குமான தொடர்பு இதோடு முடிந்து போய்விட்டது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது: ஒருவர் ஒரு மையத்தை குளிப்பாட்டி அந்த மையத்திற்கு கஃனிட்டு அந்த மையத்திற்கு நறுமணம் பூசி அந்த மையத்தை சுமந்து சென்று அதற்கு தொழுகை நடத்தி அந்த மையத்தை கொண்டு போய் அடக்கம் செய்து விடுகிறார். இதற்கிடையிலே அந்த மையத்தை குளிப்பாட்டுகின்ற பொழுது அந்த மையத்தினுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய
எந்த குறைகளையும் பார்த்து அதை வெளிப்படுத்தாமல் யார் மறைப்பாரோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுவார் என்று பெருமானார் சொன்னார்கள். இங்கே கவனிக்க வேண்டும், மரணித்த ஒருவர், அவர் மரணித்து விட்டார், அவரை குளிப்பாட்டுகின்ற பொழுது உடம்பிலே சில குறைகள் இருக்கிறது. பொதுவாகவே யாரும் குறைகள் அற்றவர்கள் அல்ல, முழுமையான குறைகள் அற்றவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தில், ஏதாவது ஒரு உறுப்பிலே ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். அவைகளை பார்த்து பிறரிடத்திலே சொல்லாமல், நான் இந்த ஜனாசாவை குளிப்பாட்டிய போது, நான் இந்த ஜனாசாவை குளிப்பாட்டும் சமயத்தில் பக்கத்தில் நின்ற போது இப்படி இந்தந்த உறுப்புகளில் அவருக்கு இந்தந்த குறைகள் இருந்தது என்று பார்த்த உடல் சார்ந்த குறைகளை யார் வெளியே சொல்லாமல் அதை மறைப்பார்களோ அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் யோசித்து பார்த்தால், மரணித்த ஒருவருடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகளையே மறைத்தவருக்கு இவ்வளவு சிறப்புகள் என்றால், பெருமானார் இன்னமும் சொல்வார்கள், உதுகுரு மஹாசின மௌதாக்கும், உங்களில் மரணித்தவர்களுடைய நல்லவைகளை மட்டும் நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள், மரணித்தவர்களின் நல்லவைகளை மட்டும் நீங்கள் பேசுங்கள், மரணித்தவர்களுடைய தீமைகளை, அவர்கள் செய்த பாவங்களை, குற்றங்களை பேசாதீர்கள், அது பேச வேண்டாம் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நாம் இங்கே யோசிக்கிறோம், மரணித்த ஒருவருடைய உடல் சார்ந்த, உளம் சார்ந்த எந்த குறைகளையும் மறைத்து விட வேண்டும் என்று பெருமானார் சொல்கிறார்கள் என்றால், அப்ப உயிரோடு இருப்பவர்களுடைய குறைகளை, உயிரோடு உள்ளவர்களுடைய குறைகளை எந்த அளவிற்கு மறைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சதர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பாரோ, ஒரு முஸ்லிமிடத்திலே ஒரு குறையை கண்டு யார் அதை வெளிப்படுத்தாமல் மறைப்பாரோ, சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத் நாளிலே அல்லாஹ் அவருடைய குறைகளை மறைத்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறருடைய குறைகளை மறைக்காமல் வெளிப்படுத்தினால் அல்லாஹ் நாளை மறுமையில் அவருடைய குறையை வெளிப்படுத்தி விடுவான். உலகத்துல ஒருத்தருடைய குறையை நம்ம வெளிப்படுத்துறோம்னா அது 4 பேருக்கு தெரியும், மிஞ்சி போனா ஒரு 10 பேருக்கு தெரியும். அதோடு அது 10 நாள் அந்த பேச்சு முடிந்து போகும். இதை காரணமாக வைத்து நாளை மறுமையிலே அத்துணை பேர்களுக்கு முன்னால் அல்லாஹ் நம்முடைய குறைகளை வெளிப்படுத்தி விட்டால் என்ன ஆகும் நிலைமை? நாளை மறுமையில் நம்மை பெற்றெடுத்த மூதாதையர்கள் இருப்பார்கள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருப்பார்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இருப்பார்கள், நமக்கு பின்னால் வந்து அத்துணை சந்ததிகள் இருப்பார்கள், நபிமார்கள் இருப்பார்கள், நம்முடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார்கள். அத்துணை பேர்களுக்கு முன்னால் அல்லாஹ் நம்முடைய குறையை வெளிப்படுத்தினால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? பிறருடைய உலகத்தில் யாருடைய குறையாக இருந்தாலும் அதை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதை வெளிப்படுத்துபவராக நாம் இருந்தால் அத்துணை பேர்களுக்கு முன்னால் அசிங்கப்பட வேண்டியது இருக்கும். உலகத்துல சில பேருடைய வேலையே இதுவாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் அடுத்தவர் என்ன செய்யறாரு, அவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு, இவர் எங்க போறாரு, எங்க வராரு என்று அடுத்தவர்களை நோட் பண்ணி அடுத்தவர்களை கண்காணித்துக் கொண்டு அவர்களுடைய குறையை பேசுவார்கள். இன்றைக்கு நவீனமா குறை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் போன்ற, ஃபேஸ்புக் போன்ற பொது தளங்கள்ல ஒருத்தருடைய குறைகளை எழுதி போட்டு நவீனமாக குறைகளை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அடுத்தவருடைய குறைக்கு பின்னால் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, அடுத்தவருடைய குறைகளை யார் நோடி கொண்டிருக்கிறாரோ, அல்லாஹ் அவருடைய குறைகளை தெரிந்து கொண்டிருக்கிறான், அவருடைய குறைக்கு பின்னால் அல்லாஹ் அதை தெரிய ஆரம்பிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தவருடைய குறைகளை நாம் எந்த அளவிற்கு அதை மறைக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சஹாபாக்கள்ல உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபி அவருடைய கணக்கு வழக்குகளை எழுதுவதற்காக ஒருத்தர் பணிக்கு வச்சிருந்தார். எல்லா நிறுவனங்களையுமே கணக்கு வழக்கு பார்க்கறதுன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாங்களா இல்லையா? இந்த சஹாபிக்கும் சொல்லி ஒருத்தர் கணக்கு வழக்கு பார்ப்பார். அவர் ஒரு சமயம் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார், உக்பத் இப்னு ஆமிர் அவர்களே, எனது வீட்டுக்கு பக்கத்திலே மது அருந்தக்கூடியவர் ஒருத்தர் இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் மது அருந்திட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை. இன்றைக்கு அரசு காவலர்களிடத்திலே போய் அவரை சொல்லி நான் தண்டிக்க போகிறேன் என்று சொன்னார். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தஅஹு, அவரை வெற்றுப்பா, அவர் எதுவும் சொல்லாத, அவரை கண்டுக்காதன்னு சொல்லிட்டாங்க. முதலாளி சொல்றாரு, கேட்காம இருக்க முடியும்.
சரி அமைதியா போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் அவர் வர்றாரு. வந்து சொல்றாரு, என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மது அருந்தக்கூடியவர், அவருடைய பிரச்சனை தீராத பிரச்சனையா இருக்குது. தினமும் மது அருந்திட்டு வந்து ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. என்ன செய்யறது? இன்னைக்கு கண்டிப்பா அவரை போய் அரசு காவலர்கள்ட்ட நான் சொல்ல போறேன் ஒரு வேளை நினைக்கிறார். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அப்பையும் சொன்னாங்க, தஅஹு, அவரை விட்டு, அவரை எதுவும் சொல்லாத. ஒருவேளை நீ சொல்லுவதாக இருந்தால் அவரை நேரடியாக கூப்பிட்டு வழிதுஹு, அவருக்கு அழகிய உபதேசம் செய். மதுவை பற்றி உன்னான பயத்தை அவரிடம் ஏற்படுத்து. அதை விட்டுட்டு அவருடைய குறைகளை யாரிடத்திலும் போய் சொல்ல வேண்டாம் என்று உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக பதிவு. இதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலேயும் ஒரு நிகழ்வு. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வராங்க. வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் விபச்சாரம் செய்து விட்டார். இந்த மனிதர் ஒரு பெண்ணோடு, அந்நிய பெண்ணோடு தவறான உறவில் ஈடுபட்டு விட்டார் என்று ஒரு மனிதரை பற்றி சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு சொன்னாங்க, ஹஸ்ஸானே, உன் ஆடைகளால் அவரை நீ மறைத்திருக்க வேண்டாமா? உன் ஆடைகளால் அவரை நீ மறைத்திருந்தால் அது உனக்கு நலவாக இருந்திருக்கும். பெருமானாருடைய வார்த்தை. விபச்சாரம் செய்த ஒருவனை வந்து பெருமானாரிடத்தில் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஸ்ஸானே, நீ அவரை மறைத்திருக்க வேண்டாமா? இப்படி வெளிப்படுத்திட்டாயே, நீ அவரை மறைத்திருந்தால் அது உனக்கு சிறப்பாக இருந்திருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பிறருடைய குறைகளை வெளிப்படுத்துவதிலே, அடுத்தவருடைய தவறை பகிரங்கப்படுத்துவதிலே ஒரு முஸ்லிம் ஆனந்தம் அடையக்கூடாது. ஒரு முஸ்லிம் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடாது. ஒரு முஸ்லிமுக்கு அது அழகல்ல. ஒரு இறை நம்பிக்கையானது அது அழகல்ல. அப்ப இஸ்லாத்தின் பார்வையில் மறைக்க வேண்டிய முதலாவது விஷயம் பிறருடைய குறைகள், பிறருடைய தீமைகள், பிறருடைய பாவங்கள், பிறருடைய குற்றங்கள். அடுத்து இரண்டாவது மறைக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் என்ன? நம்முடைய பாவங்களை மறைக்க வேண்டும். நம்ம செய்கிற பாவங்கள், அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ, அதை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. மனிதர்கள் யாராக இருந்தாலும் பாவம் செய்யாத புனிதர்கள் கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு விதத்திலே பாவங்கள் நிகழத்தான் செய்கிறது. அவைகளை கண்டு மனம் வருந்தி யார் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறாரோ அவர் சுத்தமாகி விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த விஷயத்துல அல்லாஹ் எல்லா மனிதர்களின் பாவங்களையும் மன்னிப்பான். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஆனால் யார் பாவம் செய்து அந்த பாவத்தை வெளிப்படுத்துவாரோ, அந்த பாவத்தை தைரியமாக பகிரங்கப்படுத்துவாரோ, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவம் செய்கிறவர் அதை மறைக்க வேண்டும், அதை வெளிப்படுத்துவதால் அல்லாஹ் அவரை மன்னிப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு உதாரணம் சொன்னாங்க. ஒருவன் இரவு நேரத்திலே ஒரு பாவம் செய்கிறான். இரவிலே அல்லாஹ் அந்த பாவத்தை மறைத்து வைத்திருப்பான். மறுநாள் காலையில் எழுந்து தன்னுடைய நண்பனை அழைத்து, நேற்று இரவு இந்த பாவத்தை நான் செய்தேன் என்று எப்போது செய்த பாவத்தை பகிரங்கப்படுத்துவானோ, தைரியமாக பெருமையாக சொல்வானோ, அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று பெருமானார் சொன்னார்கள். செய்கிற பாவங்களை மறைக்க வேண்டும். ஒருத்தன் செய்கிற பாவத்தை தைரியமா வெளியே சொல்றான், வெளிப்படுத்துறான்னு சொன்னா அவனுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த பாவம் அவ்வளவு பெரிய பாவம்லாம் கிடையாது, இது என்ன பெரிய பாவமா, இது பாவமே நினைக்கல. அவன் பாவத்தை பெருசா நினைக்கல, பாவம் செய்யறத பெருமையை நினைச்சு செய்யறான். அவனுக்கு தான் இந்த மாதிரியான நிலை ஏற்படும். அல்லது இந்த பாவத்தினால நமக்கு என்ன ஆகிய போகுது, நமக்கு இல்லாத செல்வாக்கா, நமக்கு என்ன வந்துட போகுது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்கிற அகம்பாவம். இப்படி எண்ணம் உள்ளவர்கள் தான் பாவத்தை பகிரங்கப்படுத்துவார்கள் தைரியமாக. நீங்கள் இன்றைக்கு நவீன உலகில் யோசியுங்கள். இன்றைக்கு இருக்கிற யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், பொதுத்தரங்கள் எல்லாமே யோசியுங்கள். எல்லாமே இன்றைக்கு பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனால், ஒருத்தர் தன்னுடைய குடும்பம், மனைவி, பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் வீட்டை நிற்க வச்சு இசைய தாறுமாற போட்டு விட்டு நடனம் ஆடுகிறார். அது அவர் செய்த பாவம். நடனம் ஆடி அதை வீடியோ பிடிச்சு யூடியூப்ல போஸ்ட் பண்ணாரு வைங்க, இது பாவத்தை வெளிப்படுத்துகிற செயல். இன்னைக்கு நவீன உலகத்துல இந்த பாவங்கள் அதிகமாக வருகிறது. பாவங்களை பகிரங்கப்படுத்துகிறார்கள். தான் மட்டும் பாவம் செய்யல, அந்த நடனம் ஆடியதை கொடுத்து அதை பொதுத்தளங்களிலே போடுகிற போது அதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள், அதை லைக் செய்யக்கூடியவர்கள், அதை எடுத்து பிறருக்கு ஷேர் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பாவத்தை வெளிப்படுத்திய கூட்டத்திலே வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்க,
ஒரு பாவத்தை செய்து விட்டால் அல்லாஹ்வை அஞ்சி தௌபா செய்து அதை மறைக்க வேண்டும். தைரியமாக அதை வெளிப்படுத்தினால் அல்லாஹ் அவரை மன்னிப்பதில்லை என்று சொன்னார்கள். ஆக ஒரு முஸ்லிம் மறைக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் தான் செய்த பாவங்களை மறைக்க வேண்டும். அடுத்து மூன்றாவது மறைக்க வேண்டிய விஷயங்களில் மூன்றாவது நல்ல காரியங்கள் செய்தால் அதை மறைக்க வேண்டும். நாம் செய்கின்ற நல்லறங்கள், நல் அமல்கள், நல்ல காரியங்கள் அத்துணையும் அல்லாஹ்விற்காக, எல்லாம் அல்லாஹ்வுக்காக, எல்லாம் அல்லாஹ்விற்காக இருக்கட்டும். பிற மனிதர்களுக்காக, பிறர் பார்வைக்காக நாம் செய்கிற போது அது ஷிர்க் என்று ஹதீஸ்ல வருது. ஷிர்க் என்று வருகிறது. இவர் நல்ல தொழக்கூடியவரே, இவர் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா தொழுகைக்கு வந்துடுவாரே, ஒரு நேர தொழுகையை கூட விட மாட்டாரே என்கிற பெயருக்காக தொழுவது அது ஷிர்க் என்று வருகிறது. அது இணை வைப்பு. இவர்கிட்ட இருக்கிற செல்வாக்கை வச்சு ஊரையே வாழ வைப்பாரே, நல்ல கொடைத்தன்மை உடையவரே என்று சொல்பவருக்காக பிறருக்கு கொடுத்தால் அது இணை வைப்பு என்று வருகிறது. சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில் பேசுறோமா இல்லையா, அதுல கூட நம்முடைய அமல்களை வெளிப்படுத்தக்கூடாது. அதாவது ஒருத்தர் சொல்லுவாங்க பேச்சு வழக்கில், நேற்று இரவுல தஹஜ்ஜத் தொழுகும் போது கரண்ட் போயிருச்சுப்பா, கரண்ட் போயிருச்சுன்னு சொன்னா பார்த்தாரா, தஹஜ்ஜத் தொழுகும் போது கரண்ட் போயிருச்சு. செய்த அமலையும் வெளிப்படுத்துறது. இந்த மாதிரி பேச்சு வழக்கில் கூட அமல்களை வெளிப்படுத்தினால் அந்த அமல்களையும் வெளிப்படுத்தக் கூடாது, அதையும் மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அமலை மறைத்து ரகசியமாக செய்தவருக்கு கூலி, நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை யாருக்கு தருகிறான் என்றால் ரகசியமாக தர்மம் செய்தவருக்கு தருகிறான். பெருமானாருடைய வார்த்தை. இன்னைக்கு நம்மள பல பேர் செய்யற தப்பு என்ன, ஏதாவது ஒரு நல்லறங்கள், நல்ல காரியங்கள் செஞ்சுட்டா உடனே அதை போட்டோ பிடிச்சு பல குரூப்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிடுறோம். கேட்டா உற்சாகப்படுத்துறதுக்காக, இதை பார்த்து பிறரும் செய்வாங்களா இல்லையா, அவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்குமே என்று சொல்லுகிறோம். உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு போட்டோ அல்லது 2 போட்டோ போட்டா தப்பு இல்லை. பண்ணதை எல்லாம் A to Z எல்லாத்தையும் எடுத்து போடுறதுனால அந்த அமல்கள் பாழாகி போய்விடும். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான், நான் துபத்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல்லதா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை நீங்களே அடித்து பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பிறருக்கு சொல்லு காட்டுவதன் மூலமாக பாவத்தை நீங்கள் அமல்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள். நம்ம செய்யற அமல்களை நம்ம பிறர்கிட்ட சொல்றதுனால அது தானாகவே பாழாகி போகுது. அமல்களை, நம்ம செய்யக்கூடிய நல்லறங்களை, நல்ல காரியங்களை அடுத்தவரிடத்தில் சொல்லாமல் இருக்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலத்துல அலி ரலியல்லாஹுடைய மகனுடைய மகன், அலி ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை ஸைனுல் ஆபிதீன் என்று அவருக்கு பெயர், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் மதீனாவிலே வாழ்கிற போது நிறைய விதவை பெண்கள், நிறைய முதியவர்களுக்கு தினந்தோறும் யார் என்றே தெரியாத ஒருவரிடத்தில் இருந்து தினமும் உணவுப் பொருட்கள் போகுமா. கொடுக்கிறது யாருன்னு தெரியாது. தினமும் காலையில பார்த்தா உணவுப் பொருட்கள், அரிசி மூட்டைகள், கோதுமை, இது மாதிரி மாவு ஐட்டங்கள் எல்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆனா யார் கொடுக்கிறா, எங்க இருந்து வருது, ஆனா மக்கள் யாருக்கும் தெரியல. ஆக மொத்தம் எங்க இருந்து வருது, மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. எப்போது மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா யார் கொடுக்கிறான்னு சொல்லி மதீனாவில் இருக்கிற ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மரணித்த போதுதான் தெரிந்து கொண்டார்களாம், இவர்தான் இத்தனை நாளாக கொடுத்திருக்கிறார் என்று. ஏன்னா அவர் மரணித்த அடுத்த நாள்ல இருந்து யாருக்கும் எந்த பொருளும் வைக்கப்படல, யாருக்கும் எந்த பொருளும் போகாது. அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டாங்க இவர்தான் இத்தனை நாளாக கொடுத்திருக்கிறார் என்று. மரணித்த பிறகுதான் அவர் செய்த நல்ல அமல்கள் தெரிய வருது மக்களுக்கு. இப்படியான அமலைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். இப்படியான அமலுக்குத்தான் அல்லாஹ் தன்னுடைய அரிசின் நிழலை தருவான். இதுதான் அல்லாஹ்வின் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. ஆகவே ஒரு முஸ்லிம் மறைக்க வேண்டிய மூன்றாவது விஷயம் நல்லறங்கள், நல்ல அமல்கள், நல்ல காரியங்கள் அத்துணையும் மறைக்கப்பட வேண்டும். 3. அடுத்து 4வது மறைக்க வேண்டிய விஷயங்களில் 4வது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருள் வளங்கள், நிஅமத்துகள், இதுவெல்லாம் மறைக்கப்பட வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருள் வளங்களை, நிஅமத்துகளை, அல்லாஹ் நிறைய நிஅமத்துகள் கொடுத்திருக்கிறான், நிறைய அருள் வளங்களை அள்ளி கொடுத்திருக்கிறான். அதை அனுபவிப்பது வேறு, பிறரிடத்திலே சொல்லி காட்டுவது வேறு. மார்க்கம் சொல்லுகிறது, அருள் வளங்களை அனுபவியுங்கள், பிறரிடத்திலே சொல்லி காட்டாதீர்கள். அது மறைத்து வைக்க வேண்டிய விஷயம். குர்ஆன்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் ஒரு நிகழ்வை சொல்வான். முழு வரலாறையும் சொல்லி முடிக்கிறான் குர்ஆன்ல. அதுல ஒரு சின்ன நிகழ்வு பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் கனவு கண்டுவிட்டு தந்தையிடத்திலே போய் சொல்கிறார்கள், தந்தையே
இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். தந்தையே, 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜிதா செய்கிறவாறு நான் கனவு கண்டேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவை கண்டுட்டு தந்தைகிட்ட போய் சொல்றாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போய் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா புனை, மகனே, லா தகுஸ்ஸுஸ் ருபியாக அலா இஹ்வதிக், நீ கண்ட கனவை உன் சகோதரர்கள் யார்கிட்டையும் இந்த கனவை பத்தி மட்டும் சொல்லிடாத, இந்த கனவை பத்தி யார்கிட்டையும் சொல்லிடாதன்னு சொன்னாங்க. ஏன் சொல்லக்கூடாது? இந்த கனவு என்பது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருள் வளங்களில் ஆரம்பம். இந்த கனவு என்ன அர்த்தம்? 11 நட்சத்திரங்கள் சஜிதா செய்தா என்ன அர்த்தம்? 11 சகோதரர்களும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அடிபணிய போகிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கிடைக்க போகிறது என்பதை இந்த கனவு விளக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி ஒரு அரசர், பெரிய அரசராக இருப்பார்கள் என்பதை இந்த கனவு விளக்குது. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இது ஒரு அருள் வரம், இது அல்லாஹ் கொடுக்கிற நியமத்து. அப்ப இந்த நியமத்தை, இந்த கனவை நீ யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், மறைத்துக்கொள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன் பதிவு செய்யுது. அப்ப அருள் வளங்கள் மறைக்கப்பட வேண்டும். ஏன் மறைக்கணும்? சமூகத்துல நம்மை பிடிக்காதவர்கள் நம் மீது பொறாமைப்பட்டு விடுவார்கள், நம் மீது பொறாமைப்படக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். சமூகத்துல எல்லாரும் நல்லெண்ணம் உள்ளவராக இருப்பார்கள். சில பேர், அது 4 பேர் ஒரு கூட்டத்துல நம்ம வளர்ச்சி பிடிக்காதவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க. நம்மை பார்த்து பொறாமைப்படுறவர்களும் இருக்கத்தான் செய்வாங்க. எப்படி இவ்வளவு வளர்ந்துட்டான், இவனுக்கு என்ன தொடர்ந்து வளர்ச்சியா போயிட்டு இருக்குது, நம்ம இப்படி இருக்கோம் அவன் இப்படி இருக்கானே என்று பொறாமைப்படக்கூடியவர்களும் இருப்பார்கள். எனவேதான் மார்க்கம் சொல்லுகிறது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருள் வளங்கள், பொருளாதாரம், நியாமத்து, என்ன நியாமத்தாக இருந்தாலும் அதை மறைக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. அதை அனுபவிப்பதில் தவறில்லை. 4. 5வது மறைக்க வேண்டிய விஷயங்களில் 5வது ரகசியம். ரகசியங்கள் இன்றைக்கு மறைக்கப்பட வேண்டும். ஒருத்தர் நம்மள்கிட்ட ரகசியம் சொல்றாரு, ஒரு விஷயத்தை சொல்லி இது அமானிதம்பா, இது ரகசியம்பா, இதை பாதுகாத்துக்க கடைசி வரைக்கும் சொல்லி ஒரு செய்தியை சொல்லிட்டு போறார் என்றால் அது மௌத்து வரைக்கும் ரகசியமாக இருக்கணும், அது மௌத்து வரைக்கும் அந்த அமானிதம் பாதுகாக்கப்படணும். ஆனா இன்னைக்கு சமூகத்துல இந்த ரகசியங்கள் எப்படி இருக்குது? ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட ரகசியம்னு ஒரு செய்தியை சொல்லிட்டு போயிட்டா அவர் என்ன செய்வார்? அவருக்கு நெருக்கமான நண்பர்கள், எல்லாத்தையும் சொல்ல மாட்டார், நெருக்கமான நண்பரை கூப்பிட்டு உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன் இந்த ரகசியத்தை, வேற யார்ட்டையும் போய் சொல்லிடாத சொல்லி அனுப்புவார். அதை கேட்டு அவர் என்ன செய்வார்? அவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டார், தனக்கு நெருக்கமான நண்பர்கிட்ட மட்டும் சொல்லுவார், உன்கிட்ட மட்டும்தான் சொல்றேன், வேற யார்ட்டையும் சொல்லிடாது. இப்படியே ரகசியமாகவே சொல்லப்பட்டு கடைசியில முதல் நம்மளுக்கு போய் நின்று விடும். சமூகத்தில் ரகசியங்கள் இப்படி இருக்கிறது. 2 பேருக்கு மத்தியிலே சில விஷயங்கள் பேசப்படுகிறதா, அந்த பேசப்பட்ட விஷயங்கள் ரகசியம் என்று முடிவாகிவிட்டால் 2 பேரை கடந்து 3வது ஆளுக்கு போகக்கூடாது. அந்த அமானிதம், அந்த ரகசியம் பாதுகாக்கப்படணும், மறைக்கப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ரகசியங்களை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட சொல்லுவாங்க. என்ன ரகசியமா இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, பல ரகசியங்களை சொல்லுவாங்க. இந்த சஹாபிக்கு பேரே சாஹிபு சிர்ரு என்று பெயர், ரகசியம் உடையவர் என்று அவருடைய பேரே தான். நிறைய ரகசியங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைப்பாங்க. குறிப்பாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த முனாஃபிக்குகள், சில பேர் முஸ்லிம் மாறி நடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்ட்ட முனாஃபிக்காக இருந்தார்கள், நயவஞ்சகனாக இருந்தார்கள். அந்த முனாஃபிக்குகள் யாருன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு பட்டியலையே பெருமானாருக்கு இறக்கி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே எடுத்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து, இதை பாதுகாத்துக்க, இது ரகசியம், நம்ம சமூகத்துல யார் முனாஃபிக் என்கிற பட்டியல் இதுல இருக்குது சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் கிடக்குது, அபூபக்கர் ரலியல்லாஹு காலம் கிடக்குது, உமர் ரலியல்லாஹுடைய காலம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல அரசாங்க வேலைக்காக வேண்டி சில நபர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அரசாங்க வேலைக்கு நேர்மையான ஆளா, ஒரு நல்ல நீதியான ஆளா அதை தேர்ந்தெடுப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுத்து சில நபர்களை வச்சுட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, நான் தேர்ந்தெடுக்கிற இந்த நபர்கள்ல யாராவது முனாஃபிக் இருக்கிறாங்கன்னு பார்த்து சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி கலீஃபா. ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, உமரே, இந்த கூட்டத்தில் ஒருவர் முனாஃபிக் இருக்கிறார், இதுல ஒரே ஒரு நபர் முனாஃபிக் இருக்கிறார், ஆனால் அவர் யார் என்று சொல்ல மாட்டேன், அவருடைய பெயர் என்னன்னு சொல்ல மாட்டேன், வேணும்னா நீங்க கண்டுபிடிச்சிருக்க, நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதற்கு மேலாக நான் வாய் திறக்க மாட்டேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பின்னாடி ஆய்வு செஞ்சு பல பேர்ட்ட விசாரிச்சு
3 நாட்களுக்கு பிறகு அந்த கூட்டத்திலே உள்ள அந்த ஒரு முனாஃபிக்கை கண்டுபிடித்து வெளியே அனுப்பினார்கள் என்பது வரலாறு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெருமானார் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை இது ரகசியம் என்று சொன்னதால் ரசூலுல்லாஹ் காலம் கடந்து, அபூபக்கர் ரலியல்லாஹு காலம் கடந்து, உமர் ரலியல்லாஹு காலம் வரைக்கும் அந்த ரகசியத்தை சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள். ரகசியங்கள் இப்படித்தான் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு அமானிதம் என்று சொல்லிவிட்டால் அந்த அமானிதம் கடைசி வரைக்கும் இப்படித்தான் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆக மறைக்க வேண்டிய 5வது விஷயம் ரகசியங்கள், பிறருடைய ரகசியங்கள், அது மறைக்கப்பட வேண்டும். ஆக மார்க்கம் இப்படி ஒரு 5 விஷயங்களை நீங்கள் மறைத்து பழகுங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் கேட்டதை நீங்களும் நானும் பின்பற்றுகிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.